இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ராமேஸ்வரம். சக்தி அமர்ந்த பீட்டங்களில் இது சேது பீட்டம் என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள அம்பிகை பர்வதவர்தினி என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுகின்றாள். இவளுடைய பாதத்தில் ஸ்ரீசக்கர யந்திரம் இருக்கிறது. ராமநாதபுரம் பகுதியை ஆண்ட சேதுபதிகளின் குல தெய்வமாக விளங்குகின்றாள். ராமேஸ்வரத்துக்கு சென்னையிலிருந்து பஸ், ரயில் மூலமாகவும் மதுரை வரை விமானம் மூலமாகவும் செல்லலாம். தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து இந்த திருவூருக்கு பல பேருந்துகளும் புகைவண்டிகளும் செல்கின்றன. முன்பு பாம்பன் மீது ரயிலின் மட்டுமே சென்று ராமேஸ்வரத்தை அடைய வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போது சாலை பாலம் முடிக்கப்பட்ட பிறகு நேரடியாக மண்டபம் வழியாக எந்த நேரத்திலும் சாலை மூலம் ராமேஸ்வரத்திற்கு சென்று திரும்பக்கூடிய வசதி இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற திருத்தலமாகும் இது. ராவணனை கொன்று சீதா பிராட்டியை மீட்டு ராமபிரான் ராமேஸ்வரத்திற்கு வருகிறார். அப்போது அகஸ்தியர் முதலிய முனி புங்கவர்கள் அவரை வணங்குகிறார்கள். அந்த தலத்தில் சிவலிங்கத்தை அமைத்து வழிபட்டால் பாவம் நீங்கும் என்று மாமுனிவர்கள் சொல்கிறார்கள். உடனே ராமபிரான் அனுமனிடம் கைலாசம் சென்று ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வரும்படி சொல்கிறார். சிவலிங்க பிரதிஷ்டைக்காக குறிப்பிட்டிருந்த நேரம் நெருங்கிவிட்டது. அனுமன் வர காணோம். ராமபிரான் சீதா பிராட்டி விளையாட்டாக மணலில் செய்து வைத்துள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு முடிக்கின்றார். அது சமயம் கைலாயத்திலிருந்தும் ஒரு சிவலிங்க திருவுரு அனுமானால் கொண்டு வரப்படுகின்றது. அனுமனின் மனது புண்படாமல் இருக்கவும் கைலாயத்திலிருந்து வந்ததாலும் அந்த புண்ணிய சிவலிங்கத்தையும் ராமன் அங்கே பிரதிஷ்டை செய்கின்றார். ராமேஸ்வரம் வருபவர்கள் முதலில் அனுமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை தரிசிக்க வேண்டும். பின்னரே ராமன் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை வழிபட வேண்டும். இவ்வழிபாட்டு முறையை ராமனே விரும்பி ஏற்றதாகும். இரண்டாம் பிரகாரத்தை முடித்துக்கொண்டுதான் அம்மன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். மலைவளர் காதலி என்ற பெயரே பர்வதவர்த்தினி ஆகும். ஒரு பாகம் மலைவளர் காதலி பாட ஆடி என்கிறார் ஞானசம்பந்தர். வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலில் பெண் உமையே என்று அழைக்கிறார் தாயுமானவர். அம்பாளின் திருவுருவம் பொருத்தமான உயரத்துடன் இருக்கிறது. சொர்ண பந்தனமாகிய பத்மபீடத்தின் மேல் எழுந்தருளி திருவருள் பாலிக்கிறாள். பத்மபீடத்துக்கு மேல் எழுந்த திருவாசியில் மகர தோரணம் உள்ளது. இந்த அம்மையின் பீடத்தருகே சொர்ணமயமான ஸ்ரீசக்கரம் இருக்கிறது. அம்பாள் கோயிலின் தென்மேற்கு பகுதிகளில் இரு கணபதிகள் உள்ளனர். வடமேற்கு மூலையில் பள்ளி கொண்ட பெருமாள் இரு தேவியர் இடமாக வீற்றிருக்க, ஆகாயத்தை நோக்கிய திருமுக மண்டலத்துடனும் அபய கரத்துடனும் பள்ளி கொண்டிருக்கிறார். அடுத்தது பள்ளியறை. பள்ளியறை நாயகியும் பள்ளியறைக்கு எழுந்தருளும் சொக்கரும் தூய சொக்க திருமேனி ஆதலால் பாதுகாப்பு மிகுதியாக இருக்கிறது. புரட்டாசியில் நவராத்திரி உற்சவமும் மார்கழியில் திருவாதிரை உற்சவமும் 10 நாட்களும், மாசியில் பிரம்மோற்சவம் 10 நாட்களும் நடைபெறும். நவராத்திரி 9 நாட்களும் ஸ்ரீசக்கரத்திற்கு பகலில் நவாவரணத்துடன் பூஜை செய்து தீபாராதனை செய்வார்கள். இரவு 8 மணிக்கு கொலு மண்டபத்தில் இருக்கும் அம்பாளுக்கு 64 தீபாராதனை விசேடமாக நடக்கும். சரஸ்வதி பூஜை என்று இரவு 8 மணிக்கு ஸ்ரீசக்கரத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெறும். ராம, லக்வ, அனும, சுக்ரீவ, பஞ்ச பாண்டவ முதலிய பல தீர்த்தங்கள் உள்ளன. திருக்கோவிலின் வடக்கு சுற்றில் கற்பூர ஜோதி லிங்கங்களும் உள்ளன. தென்பகுதியில் 19 கிலோமீட்டர் சென்றால் தனுஷ்கோடி என்னும் தீர்த்த கட்டம் இருக்கிறது. இங்குதான் சேது தீர்த்தம் ஆடுதல் வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.